ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் குடும்பஸ்தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேட்டரில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கைத்தட்டுற ஒரு காட்சியை இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைரக்டர் அவருக்கும், இந்த படத்தில் நடித்த மணிகண்டன், நக்கலைட்டிஸ் டீம் யூடியூப் சேனல் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லோருமே அவ்வளோ சூப்பராகவும் ரொம்ப இயல்பாகவும் நடிச்சிருந்தாங்க. வேலை போன விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கப்புறம் ஹீரோ எந்த மாதிரி அவரோட வாழ்க்கையை சமாளிக்கிறாரு, ஸோ அதை பற்றின கதை தான் இந்த படம். இப்படி ஹீரோ கஷ்டப்படுற சீனை ரொம்ப கஷ்டமாக காமிக்காமல் நகைச்சுவை உணர்வோடு கலந்து காமிச்சிருக்காங்க. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். இந்த படத்தில் வர்ற ஹீரோவோட அக்கா ஹஸ்பண்ட் குரு சோமசுந்தரம் நடிச்சிருப்பார். இவர் ஹீரோக்கு மட்டும் இல்லை, நமக்கே ரொம்ப கோவற மாதிரி நல்லா நடிச்சிருப்பார். அதையும் மறந்துடாமல் கவனித்து பாருங்கள். படம் பார்த்தவங்க திங்க் பண்ணி பாருங்கள் அவர் எந்த மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்றத. இந்த படத்தில் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சீன் வரும். அது என்னென்னா, ஹீரோவோட ஒய்ஃப் கன்சீவாக இருப்பாங்க. ஸோ அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட ஹீரோ பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அது ரொம்ப எமோஷனல் டச்சாக இருக்குங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற ஹீரோவை பற்றின படம் தான் இது. இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால், ஒரு குடும்பஸ்தனோட தினம் தினம் வாழ்க்கையில் படுற கஷ்டம், ஹீரோ அவரோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக எந்த அளவுக்கு குடும்பத்தில் கஷ்டப்படுறாரு அப்படின்றத அந்த படம் சொல்லுது. ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கு வேலை போயிடுது. அப்படி வேலை போனதுக்கப்புறம் வர்ற எல்லா கஷ்டத்தையும் சரி பண்ணி, வேலை போன விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்து ஹீரோ எப்படி சமாளிக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவருக்கு வேலை போன விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ அந்த டைமில் அவர் எப்படி மாட்டிட்டு முழிக்கிறாரு. இந்த படத்தோட ரேட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ரிலீஸ் ஆன அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு அந்தளவுக்கு பெரிய வரவேற்பு இல்லை. பட் ரிலீஸ் ஆகி எல்லோரும் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி அரை மணி நேரம் உங்களை சிரித்து வயிறு வலிக்க வச்சுருவாங்க. இந்த படம் நிஜமாகவே 5 மினிட்ஸ் கூட போர் அடிக்கலைங்க. என்ன மாதிரியே உங்களுக்கும் 5 மினிட்ஸ் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த 5 மினிட்ஸ் போர் அடிக்காத மனநிலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேர்ஸ். இந்த படத்தோட ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படம் அதாவது ரொம்ப கிடையாது. இந்த படம் லைட்டாக யூடியூப்ஸ் வீடியோவை கண்டினியூஸாக ஒரு 2.5 ஹவர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் தான் அந்த படத்தோட லைட்டான சின்னதாக ஒரு மைனஸ் பாயிண்ட், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் பார்த்தவங்க இந்த ரிவ்யூ கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க இந்த ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.